திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உலக உயிர்களுக்கெல்லாம் அன்னம்பாளிக்கின்ற பார்வதி தேவி குருநமச்சிவாயர் என்ற அடியாருக்கு திருவண்ணாமலை, இருடிவனம், விருதாச்சலம் ஆகிய ஊர்களை அன்னம்பாளிப்பதை பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது நான்காவதாக சிதம்பரத்திலே அன்னம்பாளிப்பதை பற்றி சிந்திப்போம். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வடபால் இருக்கின்ற திருப்பார்கடல் என்ற மடத்திலே குருநமச்சிவாயர் என்ற அடியார் தங்கியிருக்கின்றார். அந்த இடத்திலே அவருக்கு அன்னம்பாளிப்பதை பற்றி சிந்திப்போம். குருநமச்சிவாயர் இருக்கிற இடத்துல தான் நம்ம இப்பொழுது அந்த ஜீவ சமாதியில இருந்து இதை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். குருநமச்சிவாயர் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு நாள் பசி ஏற்படுகிறது. உடனே சிவகாமி அம்மனை பற்றி ஒரு பதிகம் பாடுகிறார். ஊன்பயிலும் காயம் உளராமல் உன்றனது வான்பயிலும் பொன்னடியை வாழ்த்து சூவன் சூதன் பயிலும் சொல்லியல் நல்லார் துதிக்கும் சிவகாம வல்லியே சோறு கொண்டு வா என்று பதிகம் பாடுகிறார். பதிகம் பாடினோடனே சிவகாமி அம்மன் அவருக்கு அன்னம்பாளிக்கிறார். உச்சிகால பூஜை நைவேத்தியத்தை எடுத்துட்டு வந்து அன்னம்பாளிக்கிறதுக்கு முன்னாடி அவரை தியானத்திலிருந்து எழுப்புகிறார். உலகத்திலேயே சிவகாமியம் பேர் நிறைய பேர் துதித்து பாடி இருக்கின்றார்கள். ஆனால் சிவகாம வல்லியே ஒரு அடியாரை பாடுகிறார் என்றால் அது குருநமச்சிவாயருக்குத்தான். கொண்டு வந்தேன் சோறு குகை நமச்சிவாயரது தொண்டர் சுகிக்கவே பண்டுகந்த பேச்சு முளையுண்ட பெருமாளுடன் பிறந்த நாச்சி சிவகாம வல்லினான் என்று பாடுகிறார். பாடி முடித்த பிறகு குருநமச்சிவாயர் அந்த அன்னத்தை பெற்றுக்கொள்கிறார். இது வரலாறு. ஒவ்வொரு நாளும் தினமும் உச்சிக்கால முடிந்த பிறகு சிவகாமியம்மன் குருநமச்சிவாயருக்கு இங்கே இன்னமும் அன்னம்பாளிப்பதாக வரலாறு. தினம்தோறும் உச்சிக்காலம் முடிந்த பிறகு இங்கே நிறைய பேர் இந்த குருநமச்சிவாருடைய ஜீவ சமாதியை வழிபட்டு செல்கின்றனர். கேட்டவருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். அண்ணாமலையாருடைய அடியார் குகை நமச்சிவாருடைய சீடர் குருநமச்சிவாயர் நமக்கும் அருள்பாலிப்பார் என்பதை சிந்தித்து அடுத்து நடராஜ பெருமான் 3 முறை ஒரே தளத்துக்கு வந்த இடத்தை பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.